இலங்கை வங்கியின் சிறிய நடுத்தர முயற்சியாளர்களுக்கான வங்கியியல் நிலையம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் தலைவர் கலாநிதி காமினி விக்ரமசிங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு 8வது வங்கியை யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் திறந்து வைத்தார். இவ் ஆரம்ப விழாவில் இலங்கை வங்கியின் விற்பனை பிரதி பொது முகாமையாளர் முதியான்சோ, பிரதி பொது முகாமையாளர் முத்துக்கல, பிரதான சந்தைப்படத்தில் முகாமையாளர் லியனகே, வடபிராந்திய உதவி பொது முகாமையாளர் KED சுமனசரி, பேராசிரியர் டி வேல்நம்பி, யாழ் வர்த்தக சங்க தலைவர் S ஜெயசேகரம், செயற்பாட்டு முகாமையாளர் S மாணிக்க சிங்கி, யாழ் மாவட்ட இலங்கை வங்கி முகாமையாளர் மற்றும் வங்கி ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இலங்கை வங்கியின் 4 விரிவாக்கல் நிலையங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் வீதி, வெல்வெட்டுத்துறை, உரும்பிராய், சங்கானை ஆகிய இடங்களில் குறித்த விரிவாக்கல் கிளைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. All advisors we can provide. So this center, I hope, will give a big help to the needy people in this area. So once again, வங்கி முகாமையாளர்களையும் வளமிக்க நல்ல பல பொருளாதார துறைகளை நாங்கள் சார்ந்து வளர்த்து வந்திருக்கிறோம். இந்த போர் காரணமாக நமது பொருளாதாரம் முற்றுமுழுதாக அழிவுற்ற நிலையில் நாங்கள் எடுத்து இருக்கிறோம். வங்கியினூடாக எமது வங்கியிடமிருந்து 18 போரேஸ்ட் மத தலைவரிடமிருந்து கேட்டுக்கொடுத்தார். இது குறைவு என்றும் எமது இலங்கை வங்கியுடன்